நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழ், கார்த்தி உங்ககிட்ட பேசணுமா? சாரி தமிழ். உன்னை பற்றி நிறைய தப்பாக பேசியிருக்கேன். உன் காதுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நிறைய தப்பாக பேசியிருக்கேன். ஒருத்தரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காம அப்படி பேசக்கூடாது தான். அது பெரிய தப்பு தான். ஐம் ரியலி வெரி சாரி. கோவத்தில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனியாக அர்த்தம் எடுத்துக்க கூடாது. இந்த சமயத்தில் கோவத்தில் வர வார்த்தைகள் அது. எனக்கு தெரியும் அது உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு. வெற்றி மேலே இருந்த கோவத்தில் நான் உன்னை பற்றி அப்படி பேசிடக்கூடாது தான். ஐம் சாரி. ஏதாவது பேசு தமிழ். என்னை பத்தி நீ சொன்ன வார்த்தையெல்லாம் நான் உன்னை பத்தி சொல்லியிருந்தா நீ எப்படி எடுத்துட்டு இருந்திருக்க? அதுல ஒரு வார்த்தை கூட உன்னால தாங்கிருக்க முடியாது. அதான் நிஜம். நீ ஆம்பல, அதனாலதான் பேசுறதெல்லாம் பேசிட்டு தைரியமா என் முன்னாடி நின்னு சாரி சொல்லிட்டு இருக்க. நான் பொம்பளை, அதனால நீ திட்டுறப்போ நான் அழணும். நீ சாரின்னு சொன்ன நான் சரின்னு சொல்லணும்ல. அப்படி இல்ல. இங்க பார், நீ என்னை பத்தி சொன்னதுதான். எனக்கு ஒண்ணு பிடிக்கல. இந்த உலகத்திலே உன்னதான் நான் அதிகமா வெறுக்கிறேன். பொய்யா என்னால நடிக்க முடியாது. இனி ஏன் வழிக்கு வராத. நான் உன் வழிக்கு எப்பவும் வரமாட்டேன். இதுதான் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிற நல்ல விஷயம். மன்னிப்பெல்லாம் கேட்காத. நான் உன்னை எப்பவும் மன்னிக்க மாட்டேன். எனக்கு இப்போவும் உன் மேலே வெறுப்போ கோவமோ இல்லை. நான் பண்ண தப்பை நீ மன்னிக்கணும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. நடந்த தப்புக்கெல்லாம் காரணம் நான் தான். உனக்கும் வெற்றிக்கும் நடுவில் வந்த பிரச்சனைக்கு காரணமும் நான் தான். அவனை தப்பாக எடுத்துக்காத. நான் பண்ணது தப்புன்னு தோணுச்சுன்னா அவனை மன்னிச்சிரு. அவ்வளோதான். நான் வரேன். பாதிக்கப்பட்ட என்ன மட்டும் விட்டு கொடுத்துட்டு ஆளாளுக்கு சாரி சொல்லி ஒண்ணு சேர்ந்துருவீங்க. நான் மட்டும் முட்டாளா தனியா இருக்கணுமா? அப்ப கூட நீதான் முதல்ல ஜெயா கிட்ட சாரி சொல்லிருக்க. அப்புறம் தான் கார்த்தி ஏன் கிட்ட சாரி சொல்ல வந்திருக்கான். அப்படிலாம் யோசிச்சா பிரச்சனை பெருசாதான் ஆகும் தமிழ். பிரச்சனை என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பெருசுதான். என்ன தரம் கேட்டவன் அவன் சொன்னது உனக்கு வேணா சிறுசா இருக்கலாம், ஆனா எனக்கு பெருசுதான். அதுக்காக தான் அவனை என் வாழ்க்கையிலே முதல் முறையாக அடித்தேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீ அவனை நினைச்சுக்கிட்ட? என்கிட்ட அவன் மன்னிப்பு கேட்டானா இல்ல பண்ண தப்புக்கு தான் ஃபீல் பண்ணானா? இப்போ ஃபீல் பண்ணுறான்ல. உனக்காக ஃபீல் பண்ற மாதிரி நடிச்சிட்டு போறான். இப்போ என்ன தமிழ் வேணும் உனக்கு? உனக்கு என்ன வேணும்? எப்பவும் போல நீ என் ஃப்ரெண்டா இரு. எப்படி நீ அதை எதிர்பார்க்கற? உனக்கு என்னை விட அவன் வேணா முக்கியமா இருக்கலாம். நீ அவனை மன்னிக்கலாம். ஆனா எனக்கு எல்லாரை விட நீதான் முக்கியம். உன்கிட்ட நான் இன்னும் அதிகமா எதிர்பார்ப்பேன். அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. எல்லாமே சரி தமிழ். பிரச்சனையை எப்படி முடிக்கிறதுன்னு யோசி. என்ன கொஞ்சம் தனியா விட. அப்போ என்கிட்ட பேச மாட்டேன். ஆமா, என்னைக்கு நீ நிஜமாவே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதை தரேன்னு தோணுதோ அது வரைக்கும் நான் உன்கிட்ட பேச மாட்டேன். என்ன மாப்ள, தமிழ் குயின் ஆளே காணா? அப்படின்னா அதான்டா தமிழரசி ஆளை காணான்னு கேட்டேன். எதுக்கு பாஸ் தேவையில்லாம சனியை தூக்கி பண்ணியில போடுறீங்க? அப்ப தமிழரசிய நீ சனியங்கிற? ஐயோ பாஸ், நான் அப்படிலாம் சொல்ல வரல. பாடுறா மாப்ள, தமிழ்ல சனியன்றான்டா. டேய் ஜக்கு, உடம்பு எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்கு பாஸ். இதுக்கு மேல யார்கிட்டயும் அடி வாங்குற கண்டிஷன்ல என் பாடி இல்ல. அப்புறம் என்ன, மூடிக்கிட்டு இரு. பாலா, ரொம்ப தேங்க்ஸ்டா. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னும் உனக்கு எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? இன்னுமா? என்னடா மாப்ள திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? ஒன்றும் இல்லடா. சொல்றா. தமிழ் என்கிட்ட பேச மாட்டேறாடா. ஏன்?
அவளை தப்பாக பேசினு தானே கார்த்திகிட்ட சண்டை போட்டேன். ஆமா, அதுக்கு என்ன? திரும்பி கார்த்தியோட சேர்ந்ததுல அவளுக்கு கோவம். என்ன அசிங்கமாக பேசினவங்க கூட நீ எப்படி பேசுவேன்னு கேட்குறடா. அந்த கோபம்னு இருக்குதானே செய்யும். அப்படி இப்படின்னு பேசி ஏதாவது சமாளிங்க பாஸ். அப்படி இல்லாட்டி கார்த்தியை கூட்டு போய் ஒரு சாரியை போடுங்க. மேட்ரு ஓவர். போகணும்டா, ஆனால் அவள் கார்த்தியோட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றான். மறைவி தாண்டா மாப்பிள்ள மனுஷனுக்கு பெரிய மருந்து. ஒரு வாரம் போச்சுன்னா எல்லாம் சரியாயிரும். ஃப்ரீயா விடுங்க பாஸ். டே பாலா, லைப்ரரி வரைக்கும் வரியா? ஐயய்யா, அந்த கெட்ட பழக்கம்லாம் நமக்கு கிடையாது. நீ வேணா போயிட்டு வாப்பா. டேய் ஜக்கு, நீ வரியா? சாரி பாஸ், பாலாக்கு கம்பெனி கொடுக்க வேண்டியது. டேய், நீ ஒழுங்கா படிக்கிற பையன்டா. உருப்படாதவனோட சேர்ந்து நீ உருப்படாம போயிடாத. ஏன்டா ஜக்கு, மாப்பிள்ள யார உருப்படாதன்னு சொல்லிட்டு போறேன்? பாஸ், இங்க இருக்கிறது ரெண்டே பேர் தான். சேரக்கூடாதுன்னு சொன்னது என்னன்னா, உருப்படாதவன் சொன்னது உண்மையா தானே இருக்கும். ஆண்டவா, ஹாய். ஹாய். டேய், எங்கடா போனீங்க? எவ்வளோ நேரம்டா உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது? உன்னைய மாதிரி படிக்கிற பயிலுக்கெல்லாம் படிக்கிறது ஒண்ணுதான்டா வேலை. எங்களை மாதிரி வெட்டி பயிலுக்கெல்லாம் 1000 வேலை இருக்கும்டா. டேய், வெட்டி பையனு ஜக்கு ஏன்டா கூட சேர்க்குற? அவன் ஃபைனல் இயர் வரைக்கும் இருக்கிற பாடத்தெல்லாம் படிச்சு முடிச்சிட்டான். பாவி மக, கடைசி வரைக்கும் இந்த ரகசியத்தை சொல்லவே இல்லையப்பா. இந்த மாதிரி கல்லனுங்களை நம்பவே கூடாது மச்சான். ஒன்னா ஊர் சுத்துவானுங்க, விளையாடுவானுங்க. பார்த்தா படிக்கிற மாதிரியே தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருப்பானுங்க. கூட சுத்தம் நம்ம தான் கப் வாங்கிட்டு கரையேற முடியாம தத்தளிக்கணும். நேத்து கூட ஃபர்ஸ்ட் இயர் புக்கை தானே படிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்பாதடா, ரிவிஷன் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஓவரா பில்டப் கொடுக்காதீங்க பாஸ். ஜக்கே, அதை விடு. நம்ம கொண்டு வந்த நற்செய்தியை நண்பர்களுக்கு சொல்லு. யாரா அவன் சர்ச் ஃபாதர் மாதிரி நற்செய்தியெல்லாம் சொல்றான்? நம்ம டூர் போறோம்டா. நிஜமாடா? கேட்குறவன் கேனைனா வெள்ளை காக்கா மல்லாக்க பறக்கு தும்பியே. ஆக்கா, என்ன ஒரு நேட்டிவிட்டியான பழமொழி. அவன் படம் பார்த்துருப்பானோ. டேய், காலேஜ் ஆரம்பிச்சு 2 மாசத்துக்குள்ள டூரா? எங்களுக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு. பாஸ், அதுக்கு பேர் டூர் இல்ல, கேம்பஸ் விசிட். கேம்பஸ் விசிட்டா? ஆமாம் பாஸ், திருச்சி கேர் காலேஜுக்கு கேம்பஸ் விசிட் போறோம்.